டியூடி நேரில் நேருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு வழக்கமா நம்ம நம்ம சேனல்ல கிரிக்கெட் அண்ட் கபடி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு ஃபுட்பால் வீடியோக்காக நம்ம ஜாயின் பண்றோம். அண்ணனுடைய ஜெர்சி பாத்தீங்கன்னாலே தெரியும், அர்ஜென்டினா ஜெர்சி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ எஸ் பரம்பரை தீவிர ப்ரோ 10ஆம் நம்பர் தெரியல ப்ரோ. கொஞ்சம் அப்படியே அந்த ஜெர்சியை 10ன்னு காட்டிட்டீங்கன்னா ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாம் குஷி ஆயிருவாங்க. அடுத்த வேர்ல்டு கப்ல என் தலைமை எப்படி பேர்ன போல காட்டினானோ அதே மாதிரி காட்டுறேன். வேர்ல்டு கப்ல லீக் மேட்ச் அப்ப தலைவன் கோல போட்டவனே. சாமி சாமி பொறுமை பொறுமை பொறுமை. இன்னொரு 6 மாசம் இருக்கு வேர்ல்ட் கப்புக்கு. பிக்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க, பொறுமை காக்கவும். அடினே இருப்பேன். டிஃபெண்டிங் சாம்பியன் இல்ல பாத்தியா வேர்ல்டு கப் பேட்ச். ரைட் 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 விடுங்க. ஸோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் FIFA வேர்ல்ட் கப்ல 48 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த வருஷம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஸோ FIFA அந்த 48 பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணது அப்படிங்கிறது சில பல சின்ன சின்ன நாடுகள் ரொம்ப வருஷம் கழிச்சு சில டீம்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப் வராங்க. 50 வருஷம் கழிச்சு எல்லாம் சில டீம்ஸ் FIFA ஆட போறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு ஃபுட்பாலோடைய ஒரு ஸ்போர்ட் வேர்ல்டோடைய ஒரு மாபெரும் திருவிழா அடுத்த வருஷம் ஜூலை 11ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ ஜூன் 11ஆம் தேதி தொடங்க போகுது. மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் கனடால இந்த வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுக்கான ஸ்டேடியம்ஸ் பிரம்மாண்டமா நடந்துச்சு. நேற்று நடந்த இந்த பிக்சர்ஸ் டிரா பண்ற விழா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக்சர்ஸ் எப்படி டிரா பண்றாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுல இருந்தே நம்ம போயிடலாம். எப்பவுமே ஆக்சுவலா FIFA வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் ரேண்டமா ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. கிரிக்கெட்ல நம்ம ஐசிசி வேர்ல்ட் கப்புக்கெல்லாம் ரேண்டமா ஒரு ஷெட்யூல் போட்டு இந்தாங்க இதாப்பா ஷெட்யூல், இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க நடக்காது. இது வந்து ஆக்சுவலா மக்கள் முன்னிலையில ஒரு லக்கி டிரா மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலா எந்த டீம் கூட விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு லக்கி டிரா மூலியமா தான் நடக்கும். அதுக்கு பட் ஒரு சில சில விதிமுறைகள் இருக்கு அதுல அந்த செலக்ட் பண்றதுல. அதை பத்தி தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 48 டீம்ஸை வந்து 12 குரூப்ஸா பிரிப்பாங்க லீக் ஸ்டேஜ்ல விளையாடுறதுக்கு. இந்த 12 குரூப்ஸ்ல ஒவ்வொரு குரூப்ஸ்லயும் 4 டீம்ஸ் இருக்கும். 48 டீம்ஸ் வருவாங்க. இந்த 48 டீம்ஸை இந்த பிக்சர்ஸ் டிரா பண்றதுக்கு 4 பார்ட்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. இதுல வந்து இந்த பார்ட் 1ல வந்து ஹோஸ்ட் நேஷன்ஸும் நல்லா ரேங்கிங்ல டாப்ல இருக்கக்கூடிய நேஷன்ஸும் அந்த 12 நேஷன்ஸ் பார்ட் 1ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்து கம்மியான ரேங்கிங்ல இருக்க டீம்ஸ் பார்ட் 2லயும், மிடில் ரேஞ்சில் இருக்க டீம்ஸ் பார்ட் 3லயும், அண்ட் ஃபைனலி விளையாடுற டீம்ஸ்லயே கம்மியான ரேங்கிங்ல இருக்க டீம்ஸ் இருக்க 12 டீம்ஸ் பார்ட் 4லயும் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இருந்து ஒவ்வொரு டீமா டிரா பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு டீமும் குரூப் ஏல இருந்து குரூப் எல் வரைக்கும் அந்த 12 குரூப்ஸ்லயும் ஒவ்வொரு டீமா இருப்பாங்க. இதே மாதிரி பார்ட் பில இருந்து பிக்ஸ் பண்ணி ஒரே குரூப் ஒவ்வொரு குரூப்பா போடுவாங்க. அதே மாதிரி பார்ட் சி, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இப்படிதான் 48 டீம்ஸும் 12 குரூப்ஸுக்கு செட்டில் ஆவாங்க. இதுல சில பல இந்த 48 இந்த பார்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டஃப்பான ஆப்பனன்ட்ஸ் ரெண்டு டஃப்பான ஆப்பனன்ட்ஸ் ஒரே குரூப்ல முடிக்க மாட்டாங்க. ஸோ இதனாலதான் இந்த பார்ட் வந்து பார்ட் சிஸ்டம். ஸோ தட் காம்படிஷன் போயிட்டே இருக்கும். டஃப்பான டீம்ஸ் லேட்டர் ஆன் நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல வந்து சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த பார்ட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் சிஸ்டம்ல ஒரே கான்ஃபெடரேஷன்ஸை சேர்ந்த டீம்ஸ் வந்து மீட் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப பாத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு 2 டீம் இருக்காங்க, ஒரு செனகலும் ஒரு ஈஜிப்டும் இருக்காங்க. அப்படின்னா 2 பேரும் ஒரே குரூப்ல டிரா ஆக மாட்டாங்க. அப்படி டிரா ஆகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் ஸ்கிப் பண்ணி வேற டிரால போட்டுருவாங்க. எக்ஸப்ட் ஃபார் யூரோப்பியன் டீம்ஸ். 12க்கு மேல இருக்கிறதால ஒரே குரூப்ல 2 யூரோப்பியன் டீம்ஸ் இருந்துக்கலாம், பட் 2க்கு மேல யூரோப்பியன் டீம்ஸ் இருக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த FIFA வேர்ல்ட் கப் பார்ட்டோடைய FIFA வேர்ல்ட் கப் பிக்சர்ஸ் டிரா பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இங்க இருந்து 48 டீம்ஸ்ல இருந்து எப்படி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, 48ல இருந்து 32 டீம்ஸ் வருவாங்க. அதாவது இந்த 32 டீம்ஸ் எப்படி போவாங்க அப்படின்னா, எல்லா குரூப்ல இருந்து 12 குரூப்ஸ்ல இருந்தும் டாப் 2 டீம்ஸ், ஸோ அதற்கு 24 டீம்ஸ் அங்கிருந்தே குவாலிஃபை ஆயிருவாங்க. எல்லா குரூப்ல இருந்து தேர்டா பினிஷ் பண்ற 12 டீம்ஸ்ல இருந்து பெஸ்ட் 8 டீம்ஸ் எடுத்து ரவுண்ட் ஆஃப் 32 ஆடுவாங்க. ரவுண்ட் ஆஃப் 32 வந்து ரவுண்ட் ஆஃப் 16, ரவுண்ட் ஆஃப் 16 இருந்து ரவுண்ட் ஆஃப் 8, குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். இதுதான் வந்து என்டையர் FIFA 26 உடைய
பிக்சர்ஸ் இது அண்ட் பிராக்கெட்ஸ். இந்த ரவுண்ட் ஆஃப் 32 பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த பாட்டம்ல பினிஷ் பண்ற இந்த 8 டீம் இருக்கு இல்லையா, இந்த 8 டீம்ஸுக்கும் எந்த காம்பினேஷன்ல விளையாடுவாங்க அப்படிங்கறத ஒரு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதுல 495 காம்பினேஷன்ஸ்ல பிக்சர்ஸ் டிரா ஆயிருக்கு. அந்தந்த டீம்ஸ் எங்கெங்க பினிஷ் பண்றாங்கிறத பொறுத்து தான் அந்த 495ல ஒரே ஒரு காம்பினேஷன், ஒரே ஒரு ப்ராபபிலிட்டியில அந்த பிக்சர் அமைய போகுது. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் முன்னாடி சொல்லிட்டேன். நம்ம பிக்சர்ஸை பத்தியும் எப்படி டிரா பண்ண போறாங்க, எப்படி பிராக்கெட்ஸ் எப்படி விழ போகுது, எந்த டீம்ஸ் யாரு கூட ஆட போறாங்க அப்படிங்கறது லைவ் அண்ட் டெமோவாவே நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் காட்ட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ ஒரு லாங் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த FIFA வேர்ல்ட் கப் எனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ப்ரோ ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங் டீம்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க 50 வருஷம் கழிச்சு ஒரு டீம் உள்ள வருதுன்னு. அந்த டீமோட பேர் சொல்லிடுறேன், ஹைடி. ஹைடின்ற டீம் வந்து 1974 நடந்த வேர்ல்டு கப் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க வந்து 52 வருஷம் கழிச்சு FIFA வேர்ல்டு கப்புக்குள்ள வராங்க. அதே மாதிரி நார்வே 1998ல இருந்து நார்வே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம் வந்து, நான் காரணம் சொல்றேன். ஒரு முக்கியமான ஸ்டார் பிளேயர் இருக்கிறாரு. அந்த ஒரு இதை பத்தி நான் டீட்டெயிலா இதுல சொல்றேன். 1998க்கு அப்புறம் நார்வே உள்ள வருது. ஆல்சோ நம்மளோட கிரிக்கெட் பங்காளிகள், ஒரு சில கிரிக்கெட் பங்காளிகள் இதுலயும் வந்து ஃபீச்சர் ஆகுறாங்க. அதுல முக்கியமான ஆள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஹோஸ்ட் நேஷனா 2010ல இந்த ஷபலாலா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஏர்ன் பண்ணி குவாலிஃபிகேஷன் வாங்கினது இந்த முறை தான். 2010க்கு அப்புறம் முதல் முறையா வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சில டெபியூட் டீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 3-4 டெபியூட் டீம்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டெபியூட் டீம்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் ஜார்டன், கேப் வேர்டே, அதே மாதிரி குராக்கோ அவங்கலாம் வந்து டெபியூவான டீம் ஆகுறாங்க. உஸ்பெகிஸ்தான் டெபியூ பண்றாங்க முதல் முறையா. இன்னுமே சில டீம்ஸ் குவாலிஃபை ஆகாம இருக்காங்க. அவங்களுமே அந்த டிராஸ்ல இருக்காங்க. அதுலயுமே ஒரு 2-3 டீம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபிகேஷன் ஆக போறாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து ரொம்ப நாள் கழிச்சு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் செகண்ட் மோஸ்ட் டைட்டில் வின்னர்ஸ் இட்டலி இன்னமும் வந்து பிளே ஆஃப் பாத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் குவாலிஃபிகேஷனை இது பண்ணல. இதை அவங்க விட்டுட்டாங்கன்னா வாத்தியாரே ஹேட்ரிக் எலிமினேஷன்ன்ற மாதிரி கணக்காகிடும். இட்டலியோட லாஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து 2014. இட்டலிக்கு ஒரு சேலஞ்சிங்கான இயர் வருது. நம்ம பேசுவோம், டீட்டெயிலா பேசுவோம். தலைவா நீங்க அங்க விடு தலைவா. 2026 இன்னொரு வேர்ல்ட் கப் காத்துட்டு இருக்கு. இங்க வாங்க, நம்ம ஃபன் பண்ணுவோம். இட்டலி அங்க இல்லன்னா இங்க வாங்க எங்கிட்ட 20 டீம்ஸ் இருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குது, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. இட்டலியோட கிரிக்கெட் டீம் சூப்பரா ஆடுச்சு. வந்துருங்க, இங்க வந்துருங்க. அங்க இடம் கிடைக்கல. ஆக்சுவலா இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இட்டலி இங்க வந்து கிரிக்கெட் ஆடின்னு இருக்கிற அதே சமயத்துல அவங்க அங்க குவாலிஃபயருக்கு ப்ரிப்பேர் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க மார்ச்ல வந்து அந்த பிளே ஆஃப் மேட்சஸ் நடக்குது. மார்ச் 15 என்னவோ பிளே ஆஃப் மேட்சஸ் நடக்குது. அதுதான் இட்டாலியோட கடைசி சான்ஸ். இட்டாலி வந்து டிஃபென்சிவா ஒரு சூப்பரான யூனிட்டுங்க. அதுதான் எனக்கு வந்து இட்டாலிகிட்ட ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் அவங்க குவாலிஃபை ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது, பார்ப்போம். இட்டாலி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம குரூப்குள்ள போயிடலாம். 12 குரூப்ஸ் இருக்கு. ஒரு குரூப்ஸா நம்ம பத்தி ஒரு குரூப்ஸை பத்தி நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். நம்ம குரூப்குள்ள போறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து FIFA வந்து 48 டீம்களோட கொண்டு போறாங்க. இது வரைக்கும் 32 டீமா இருந்த FIFA வேர்ல்ட் கப் இந்த முறை எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிறாங்க 48 டீம்களோட. இந்த 48 டீம்களால் தான் பல அணிகள் புதுசா உள்ள வராங்க. பல அணிகளுக்கு புதிய சான்ஸ் கிடைக்குது. இன்னமும் வந்து அந்த அலைவா இருக்குது. உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு சில குரூப்ஸ் வந்து பார்க்க ஈஸியா இருக்கும். ஆனா அந்த டீம்ஸ் வந்து போராடி தான் இங்க வந்திருக்காங்க. அப்செட் பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ பார்ப்போம். லாஸ்ட் சீசனே ஆக்சுவலா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸே ஒரு அப்செட்டுக்கு அப்புறம் தான் எழுந்து வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. ஆக்சுவலா அவங்களுக்குமே திரும்ப ஒரு ரைவல்ரி, திரும்ப ஒரு பிக்சர் அந்த பிராக்கெட்ல ரெடியா இருக்கு. நான் அதை பத்தி அந்த பிக்சர் போடும்போது உங்களுக்கு சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குரூப் ஏல மெக்சிகோ ஹோஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கா இப்போ 2010க்கு அப்புறம் திரும்ப வராங்க. ரிபப்ளிக் ஆஃப் கொரியா 3வது டீமா இருக்காங்க. அண்ட் 4th டீம் வந்து
இன்னுமே குவாலிஃபை ஆகல. அது எந்தெந்த டீம்ஸ்க்கு சான்ஸ் இருக்குன்னா செக் ரிபப்ளிக், டென்மார்க், அயர்லாந்து அண்ட் நார்த் மேசிடோனா. இவங்க இந்த 4 டீம்ஸ் ஏதோ ஒரு டீம் வருவாங்க. ஸோ இந்த குரூப் எப்படி இருக்கு? ஸோ எந்த டீம் இந்த குரூப்போடைய வின்னர் அண்ட் ரன்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் இது வந்து. குரூப் ஏல வந்து ஹோஸ்ட் நேஷன் மெஹிகோ, அதுக்கப்புறம் சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா. இதுல வந்து 4வது யுஎஃப்ஏ பிளே ஆஃப் பாத்துல வந்து எனக்கு பொறுத்த வரையும் டென்மார்க் வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி தான் இதுவும். யார் எப்படி வேணாலும் இது பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து மெஹிகோ அண்ட் சவுத் கொரியான்னு தோணுது. ஸோ சவுத் கொரியால வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர் யுங்மென்சன் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ பழைய யுங்மென்சன் கிடையாது, ஸ்பர்ஸோட யுங்மென்சன் கிடையாது. ஆனாலும் அவர்கிட்ட அந்த மேஜிக் அவரால் கிரியேட் பண்ண முடியும். மெஹிகோ ஹோஸ்ட் நேஷன்றதுனால அவங்களால புஷ் பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். டென்மார்க் லாஸ்ட் டைமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குரூப் ஒரு ட்ரிக்கியான குரூப். பட் ஐ டேக் மெஹிகோ அண்ட் சவுத் கொரியா as top 2. 3 வந்து டென்மார்க். ஓகே, டென்மார்க் ஏதோ ஒரு எட்ஜ் இருக்கா ரவுண்ட் ஆஃப் 32 போறதுக்கு, கம்பீட்டிங் வித் ஆல் அதர் டீம்ஸ்? சவுத் கொரியாவை அவங்க அப்செட் பண்ணிட்டா இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வின்னர் ஆஃப் சவுத் கொரியா டென்மார்க் வந்து ஏறக்குறைய இதுவாகும். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு டிரா பண்ணுவாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. அங்க இருந்து குரூப் பி, இன்னொரு ஹோஸ்ட் கனடா, கத்தார், சுவிட்சர்லாந்து அண்ட் இன்னொரு டீம் வந்து இன்னும் முடிவு ஆகல. அதுலதான் இட்டாலி இருக்காங்க. இட்டாலி சாரி என்ன டீம், இட்டாலி, வேல்ஸ் அண்ட் இன்னும் 2 டீம்ஸ் இருக்காங்க. இட்டாலி, வேல்ஸ், நார்த்தன் அயர்லாந்து, பாஸ்னியா. எஸ், நார்த்தன் அயர்லாந்து, பாஸ்னியா. ஸோ இந்த 4 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இட்டாலிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ வேற ஏதாவது டீமுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அந்த இடத்துல இட்டாலியை தாண்டி? வேல்ஸ் வந்து பழைய கேரட் பேல்லாம் இருந்தப்ப வேல்ஸ் தனித்தனியா அவரே வந்து கேரி பண்ணி யூரோஸ் எல்லாம் கொண்டு போனதை நம்ம பார்த்திருக்கோம். கேரட் பேல் இல்லாம வேல்ஸ் வந்து கொண்டு டஃப் கொடுக்குமான்னு என்னை பொறுத்தவரைக்கும் தெரியல. ஏன்னா இட்டாலிக்கு வந்து இது ஒரு மான பிரச்சனை. நம்ம என்னதான் நமக்கு கிரிக்கெட்டுக்கு வாங்க நம்ம சொன்னாலும் இட்டாலியோட மெயின் போக்கஸ் இந்த FIFA இதுதான் அவங்களுக்கு. அதனால அவங்க இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்மான பிரச்சனைன்றதுனால தோத்தா 3வது முறைன்றது அவங்க மைண்ட்ல ஓடிக்கினே இருக்கும். கட்டுசோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இங்கிலாந்து தள்ள மாட்டாருன்னு நான் நம்புறேன். இட்டாலி தான் இதை எட்ஜ் எடுக்கும். இட்டாலி இங்க வந்துட்டா ஷுவர் ஷாட் இட்டாலி வந்து இங்க ஃபேவரட்ஸ் குரூப்பை வந்து டாப் பண்ற ஃபேவரட்ஸா இருப்பாங்க. 2வது இடம் வந்து பிட்வீன் கனடா சுவிட்சர்லாந்து. ஐ கிவ் த எட்ஜ் டு சுவிட்சர்லாந்து. கனடால வந்து ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் வந்து ஜொனத்தன் டேவிட் இருக்கிறாரு. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் லெஃப்ட் பேக்கா முன்ன இருந்து அல்போன்சா டேவிட்லாம் இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ சுவிட்சர்லாந்து மேபி டேக் த எட்ஜ் அட் டாப் 2. ஸோ ஆக்சுவலா இந்த குரூப் ஒரு மாதிரி கனடா ஹோஸ்ட்னால அந்த டாப் சீடடா வந்திருந்தாங்க. அதே மாதிரி கத்தார் அண்ட் சுவிட்சர்லாந்து கொஞ்சம் லோவர் ரேங்க் டீம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இத்தாலி இந்த குரூப்ல வந்து இத்தாலிக்கு சொல்ல போனா குவாலிஃபயர்ல வின் பண்ணி லாஸ்டா வந்து குவாலிஃபை ஆக போற இத்தாலிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இந்த குரூப் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா ஒரு பெரிய ஆப்போனன்ட்ஸ் கிடையாது. ஒருவேளை அந்த குரூப் சியோட டிரால இந்த குவாலிஃபிகேஷன் இது போயிருச்சு அப்படின்னா பிரேசில்கிட்ட மாட்டி இருப்பாங்க. இப்போ இத்தாலிக்கு வந்து ஒரு சான்ஸ் இந்த குரூப்போட வின்னர் ஆகி ஒரு ஈஸியான ஆப்போனன்ட் ரவுண்ட் ஆஃப் 32ல சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு குரூப்பை பொறுத்த வரைக்கும் இத்தாலிக்கு ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். அப்படியே அங்கிருந்து குரூப் சிக்கு போயிடலாம். குரூப் சில பிரேசில் 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அவங்க இருக்காங்க, மொராக்கோ, ஹெய்தி அண்ட் ஸ்காட்லாந்து. ஸோ இந்த குரூப் ஷோர்ட் ஷார்ட்டா குரூப்போடைய வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்த பிளேஸ் இந்த குரூப் ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். பிரேசிலுக்கு வந்து இதுவும் இத்தாலிக்கு நான் சொன்ன அதே தன்மான பிரச்சனை தான். 2002க்கு அப்புறம் டைட்டில் வின் பண்ண கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த ஒரு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களால வந்து லாஸ்ட் 2 இது வந்து குவார்டர் ஃபைனலோட அவங்களுக்கு தடப்படுது. ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீம் லெட்டிங் பை எ ஹைலி டெக்கரேட்டட் கோச் டான் கார்லோ. இதை வந்து சீரியஸா எடுத்துப்பாரு. கண்டிப்பா டேபிள் டாப்பரா முடிக்கணும்னு. பட் மொரக்கன் சைடை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைமும் வந்து மொராக்கோ வந்து எல்லாருக்குமே ஒரு இது ஷாக் கொடுத்தாங்க. வேர்ல்டு கப்ல ஒரு அண்டர்டாக்ஸா உள்ள வந்தாங்க. இந்த டைம் வந்து அவங்க அண்டர்டாக் ஸ்டோரி கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட அவங்கள வந்து ஓரளவு அவங்க கவர் பண்ணுவாங்க. மொராக்கோவை வந்து ஒரு டார்க் ஹார்ஸஸா இந்த முறை வரமாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேசில் அட்வான்டேஜ் ஆன் பேப்பர். பிரேசில் ஷுட் லீட். பிரேசில் வந்து இதுல டேபிள் டாப்பரா வரணும். மொராக்கோ வந்து கம்ஃபர்டபுளா டாப் 2க்கு வந்துருவாங்க.
ஸோ 3வது இடம் பிட்வீன் ஸ்காட்லாந்து அண்ட் ஹைட்டி. ஸ்காட்லாந்து வந்து நான் 3வது இடம் கொடுப்பேன். ஹைட்டி ஆஃப்டர் 52 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹைட்டி வந்தா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மேபி ஒரு டிரா பண்றதே ஹைட்டிக்கு பெரிய விஷயமா இருக்கும். பார்க்கலாம். அங்கிருந்து குரூப் டி. குரூப் டியும் சொல்லப்போனா குரூப் ஏ அண்ட் பி மாதிரி ஹோஸ்ட் நேஷன் யூஎஸ்ஏ வந்தனால கொஞ்சம் ஈஸியான ஒரு குரூப்பா மாறிடுச்சு. யூஎஸ்ஏ, பிராகுவே, ஆஸ்திரேலியா அண்ட் இன்னொன்னு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து வர டீம்ஸ் கொசாவோ இருக்காங்க, ஸ்லோவேக்கியா இருக்காங்க, டர்க்கி இருக்காங்க அண்ட் இன்னொரு டீம், ஐ திங்க் அந்த டீம் என்னன்னு தெரியல, இன்னொரு டீம் இருக்காங்க, ரொமானியா, டர்க்கி, ஸ்லோவாக்கியா, கொசோவா. ரொமானியா. ஸோ இந்த 4 டீம்ஸ் வந்து ஏதோ ஒரு டீம் வர போறாங்க. ஸோ இந்த குரூப் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி பாக்குறேன். ஏன்னா இந்த குரூப் தான் கொஞ்சம் யார் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல வர போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். மேபி ஒரு அப்செட் எதிர்பார்க்கலாம். ஸோ யாரு ப்ரோ இந்த குரூப்ல வின்னர்ஸ், ரன்னர்ஸ் அண்ட் தேர்ட் பொசிஷன்? ஆக்சுவலா இந்த குரூப்ல இருந்து வர டீம் இந்த எப்படி சொல்றது, தேர்ட் பிளேஸ்ல முடிக்கிற டீமுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு ரவுண்ட் ஆஃப் 32ல வருவாங்களா, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி நான் இந்த குரூப்பை பாக்குறேன். ஸோ டாப்ல பினிஷ் பண்ணி ஒரு எட்ஜ் ஆகி உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஸோ எந்த டீம் வின்னர்ஸ், ரன்னர்ஸ் அண்ட் தேர்ட் பொசிஷன் பினிஷ் பண்ணுவாங்க? இந்த டீம்ல வந்து ஸ்லைட் எட்ஜ்ல வந்து யூஎஸ்ஏ வந்து ஒரு டேபிள் டாப்பரா வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ 2வது இடம் நான் வந்து கொடுக்கறது வந்து ஆஸ்திரேலியாக்கே நான் தரேன். ஆஸ்திரேலியா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு நல்லா பண்ணி ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்ததுனால ஆஸ்திரேலியாவுக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன், தேர்ட் பிளேஸ். ஆனா ஆஸ்திரேலியா எட்ஜ் எடுத்தாலும் இவங்களுக்கு நான் யூஎஸ்ஏ எப்படி ஸ்லைட் எட்ஜ், அந்த 5 பாயிண்ட் இங்கதான் வந்து 2 டீம் 5 பாயிண்ட் எடுக்கும், ஒரு டீம் 4 பாயிண்ட் எடுக்கும், அந்த மாதிரியான பொசிஷன் வரும். இல்ல 5-4-4 அந்த மாதிரி வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஆஸ்திரேலியா, டர்க்கி ஒரே பாயிண்ட்ல முடிச்சு மேபி கோல் டிஃபரன்ஸ்னால ஒரு டீம் எட்ஜ் எடுக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. டர்க்கி குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க டர்க்கில, லைக் ஆடா கோலர், ரியல் மேட்ரிட் ஆடா கோலர் இருக்கிறார். ஆஸ்திரேலியா சைட்ல வந்து கிறிஸ்வுட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல விளையாடுற கிறிஸ்வுட், இவன் தான் இஸ் ஏஜ் 35, ஒரு நல்ல ஒரு கோல் போச்சரா இருப்பாரு. ஸோ பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக்கியான குரூப். நான் சொன்னேன்ல யூஎஸ்ஏ 5, இவங்க 4 பாயிண்ட் முடிக்கலாம். லாஸ்ட் டீம் வந்து அந்த 2 டிரா, இந்த டிரா மெஸ்ட்னால பாதிக்கப்படுறது பராகுவேவா இருக்கும். அவங்க அப்படியே குரூப் ஈக்கு போயிடலாம். ஸோ இ குரூப்ல ஜெர்மனி மாட்டினாங்கடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கம்மி ஆக்சுவலா அந்த குரூப்ல பாத்துட்டீங்கன்னா குராக்கோ, சாரி கோட்டியூரி, ஈக்வெடர், இந்த மாதிரியான கம்மியான ஐவரி கோஸ்டியா, இந்த மாதிரியான கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு டீம்ஸ் தான் டிரா ஆயிருக்காங்க. ஈக்குவேட்டருக்கு ஒரு மேபி ஒரு அப்செட் கூட கொடுக்கலாம். பட் ஜெர்மனி வித் ஃபார்ம் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஒரு ஈஸியான குரூப். ஷோர்ட் சொல்லிடலாம் இவங்க தான் வின்னர்ஸ் ஆக போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த குரூப் எப்படி இருக்க போகுது? ஜெர்மனி வந்து முதல் விஷயம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருப்பாங்க. அப்பாடா எவனும் வந்து டார்க் ஹவுஸ் மாதிரி நம்ம குரூப்ல இல்லைன்னு. ஏன்னா 2 வருஷமா குரூப் ஸ்டேஜோட வெளியே நடைய கட்டினாங்க. ஒண்ணு வந்து சவுத் கொரியா தாக்குச்சு, ஒண்ணு ஜப்பான் தாக்குச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த குரூப் வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸியா டாப் 2 முடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த கௌஷிக் வேலை ஈக்குவடார் பார்த்தாலும் மத்த இன்னொரு டீம் வந்து இவ்வளவு டஃப் கொடுக்கும். ஐவரி கோஸ்ட் வந்து அவங்க 2014க்கு அப்புறம் வராங்க. அந்த டிடிஆர் டிராக்பா பீரியடுக்குலாம் அப்புறம் இப்பதான் வராங்க. அமண்டியாலோ அவங்களோட ஸ்டார் பிளேயரு. ஸோ ஈக்குவடார்ல வந்து மோசஸ் கைசேட், செல்சியோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், நல்ல பிளேயர் அவர் கைசேட். ஸோ ஈக்குவடார் டஃப் கொடுக்கும், மேபி அப்செட் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஈக்குவடார் ஹர்டில் தாண்டிட்டா ஜெர்மனியை வந்து உங்களால் தடுக்க முடியாது. ஸோ அவங்களும் வந்து மேனுவல் நோயரோட தான் கோல் கீப்பர் போறாங்க, டெஸ்ட் ஏகன் கிடையாது. அதனால இந்த ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஜெர்மனி டு அதர் டீம்ஸ், நான் சேஃப் குரூப் ல நல்லா சேஃப் ஆயிட்டேன் நண்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஈக்குவேட்டர் திடீர்னு கௌஷிக் மாதிரி வந்து வேலையை பார்ப்பாங்களா அப்படின்னு. குரூப் எஃப்ல அடுத்ததா நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், துனிஷியா அண்ட் இன்னொரு டீம் குவாலிஃபிகேஷன்ல போலாந்து, அல்பேனியா, ஸ்வீடன் அண்ட் உக்ரைன் டீம்ஸ் நடுவில் இருக்க ஒரு ஸ்பாட் இருக்கு. ஸோ இந்த குரூப் எப்படி இருக்கு? ஷார்ட்டா நெதர்லாண்ட்ஸ் சொல்லிடலாமா குரூப்போடைய வின்னர், இல்ல ஜப்பான் ஜெர்மனிக்கு பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்செட் எதிர்பார்க்கலாமா இந்த வருஷம்? இந்த குரூப்புக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த குரூப்புக்கான பிளே ஆஃப் பாத்து இருக்குல்ல, அதுவே ஒரு குரூப் ஆஃப் டெத். ராபர்ட் லெவன்டாஸ்கிஸ் போலண்ட் இந்த பக்கம் ஐசாக் விக்டர் கியாக்கெரஸோட ஸ்வீடன்.
இவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க வேர்ல்ட் கப் மிஸ் பண்ண போறாங்க. அது யாருன்றது இங்க இதுவே ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி ஆயிடுச்சு. குவாலிஃபிகேஷனே ஆகாம வெளியே போறாங்க. யாரோ ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் வந்து கடைசி நேரத்துல வெளியே போறாங்க. இந்த பிளே ஆஃப் ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. போலாண்டு ஸ்வீடனும் வந்தா லெவன்டாஸ்கியா கேக்கரசான்ற மாதிரி. நெதர்லாந்துக்கு இது ஈஸியான குரூப், இதை பாட்டில் பண்ணக்கூடாது. 2வது இடம் வந்து இதுல இருந்து போலந்து வந்தா கொஞ்சம் டஃப் கொடுக்கும், போலண்டோ ஸ்வீடனோ. ஆனா ஜப்பான் இதை கம்ஃபர்டபுளா முடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது, கன்சிடரிங் ரீசெண்டா அவங்களோட எக்ஸ்போசர் நல்லா இருக்குது, வேர்ல்ட் கப்ல எல்லாம் நல்லா பண்றாங்க. அதனால ஜப்பான் வந்து டாப் 2 முடிக்கும். நீங்க சொன்னீங்கல்ல குரூப் டில அந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் 8ல, அந்த பெஸ்ட் ஆஃப் 8ல வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸ்வீடன் ஆர் போலண்டுக்கு இருக்கு. அங்கிருந்து அப்படியே குரூப் ஜி, பெல்ஜியம், ஈஜிப்ட், ஈரான் அண்ட் நியூசிலாந்து. இந்த குரூப் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த குரூப்பை பத்தி ப்ரோ? பெல்ஜியம் கெவின் டிப்ராயின், திபோ கோர்ட்வா மாதிரி ஸ்டார் ஸ்டேட்டட் டீம்ஸ் இருக்கிறாங்க. ஜெர்மி டோக்கோ டாப்ல. என்ன தலைவன் லுக்காக்கு இருக்கிறான், தலைவன் என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. போன முறை ஒரு சம்பவம் பண்ணி விட்டான் பெல்ஜியமுக்கு, அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வெளியே போனாங்க. இந்த முறை அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இந்த 12 டீம் வச்சதுனால ஒரு சில டீம் எல்லாம் அப்பாடான ஒரு நிம்மதி விட்டுறதுல ஜெர்மனி 1, பெல்ஜியம் 2வது. பெல்ஜியம் இதை டாப் பண்ணியே தீரணும். 2வது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஜிப்ட், முகமது சாலாவோட ஈஜிப்ட். சாலாவோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி அப்படியே மிக்ஸ்டா இருந்தாலும் பார்க்கலாம், இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா சாலாவுக்கு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் நான் நினைக்கிறேன் ஈஜிப்டுக்கு. ஒரு கிரிக்கெட் பங்காளி, இதுலயும் ஒரு கிரிக்கெட் பங்காளி இருக்காரு. பிளாக் கேப்ஸ். தலைவன் வந்து சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல பல நேரம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணுவாரு. இந்தியா வந்தாதான் கப்ப எடுத்துன்னு போவாரு, மத்த மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணுவாரு. அதனால இங்கேயும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். நியூசிலாந்தோட மைண்ட் வாய்ஸ், இந்தியா மட்டும் குவாலிஃபை ஆயிருக்கணும் ஃபீஃபாக்கு, அப்ப பாருங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதுலயுமே கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த டிராஸ்லயும் 48 டீம்ஸ்ல 48வது டிரா ஆன டீம் நியூசிலாந்து. ஷோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசியில எல்லா டீமையும் டிரா பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பாட்ல இருந்து பேர் எடுக்க கூட அவசியம் இல்லை, நியூசிலாந்து தான் போட்டோம்னா எடுத்துட்டு போனாங்க. அது எதுக்கு ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி சும்மா எடுத்து பேரை போட்டே போயிருக்கலாம். சோ நியூசிலாந்து அப்படிதான் வந்தாங்க. பாப்போம் ஏதாச்சும் ஒரு மேபி நியூசிலாந்து. ஆக்சுவலா லாஸ்டா எப்போ ப்ரோ வந்தாங்க நியூசிலாந்து ஃபீஃபாக்கு? ரொம்ப நாள் நினைக்கிறேன். இல்ல போன வருஷம் விளையாடல, போன வருஷம் இதுலதான் இருந்தாங்க. ஓகே. நியூசிலாந்தோட லாஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அது நோட் பண்ணல நானு, ஒரே நிமிஷம். லாஸ்ட் இயர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், 22 வந்தாங்கன்னு நினைச்சேன். நான் அந்த கேம் விளையாடும் போது அது வந்து அவுட் ஆஃப் இதுல இருந்தா நான் எடுத்து போட்டு விளையாண்டேன், அதனால நியூசிலாந்து வரல. ஓகே அப்படியே ஓகே செக் பண்ணிடுவோம். நேத்து ஷோல ரொம்ப நாள் கழிச்சு அப்பியர் ஆகுறாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா நியூசிலாந்து ஏற்கனவே அப்பியர் ஆயிருக்குது, ஏற்கனவே அப்பியர் ஆயிருக்குது. அது இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு தெரியுது. இல்ல ஆல்ரெடி அப்பியர் ஆயிருக்காங்க, பட் லாங் டைம் எகோ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். 2010 சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி நம்ம கிரிக்கெட் 2 பங்காளியும் ஒன்னாவே போறாங்க. 2010ல வந்தாங்க, இப்ப 2026 ஒன்னா போறாங்க. சோ அவன் இருந்தாதான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா கிரிக்கெட்லயும் 2 பேரும் சொல்லவே வேணாம். ஆக்சுவலா ரக்பில இவங்க 2 பேருமே டாப் மோஸ்ட் டீம், நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ வேர்ல்ட் கப்புக்கு கடைசியா 2010க்கு அப்புறம் திரும்ப ஒன்னாவே இந்த வருஷம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ பார்ப்போம், குரூப்ல ஏதாச்சும் போட்டுட்டு இருக்கலாம், ஏதாச்சும் இந்த டைம் ஒரு இதுல போட்டுட்டு இருக்கலாம் ஒரே குரூப்ல. பார்ப்போம், மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் நாக் அவுட்ஸ்ல, பட் ஸ்டில் கஷ்டம் தான். we are expecting வராது. ஸோ பார்ப்போம். ஸோ கிரிக்கெட் இருக்கு, கிரிக்கெட்டுக்கு வாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததான் அங்கிருந்து நம்ம குரூப் ஹெச், ஸ்பெயின் வராங்க இந்த வருஷம். கேபோ வெர்டே இந்த வருஷம் புதுசா குவாலிஃபை ஆன டீம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் அந்த டீமுக்கு பின்னாடி. ஜஸ்ட் ஒரு 1,50,000 தான் அவங்களுடைய பாப்புலேஷன் நினைக்கிறேன். நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியமுடைய கெப்பாசிட்டி தான் அந்த என்டையர் கண்ட்ரியோடைய பாப்புலேஷன். ஃபீஃபாக்கு ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருந்துச்சு, நமக்கே ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம் நாங்க. ஸ்பெயினுடைய குரூப் ஹெச்ல இருக்க போறாங்க. சவுதி அரேபியா, உருகுவே, ஸ்பெயின் அண்ட் கேப் வெர்டே, இவங்க 4 பேரும் ஒரே குரூப்ல விளையாட போறாங்க. ஸோ இந்த குரூப் ஆக்சுவலா சவுதி அரேபியா ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்களா போன சீசன் போன ஃபீஃபா மாதிரி?
எனக்கு என்னவோ வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சவுதி அரேபியா ஜெயிச்சுட்டு வேர் இஸ் யமால்னு கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் வந்து இருந்து ஃபைனல் போக போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்பெயின் அந்த மாதிரியான அதே சாலிடான மாதிரி டீமா டிராஃபி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிராஃபி வாய்ப்புகள் அடிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதே அதே மாதிரியே ஸ்கிரிப்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பெயின் வந்து இந்த பக்கம் போர்ச்சுகல் வந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 3-3ன்னு போய் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் போயிற அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். கொடி சவுதி இல்ல அரேபியா அடுத்து டாக் அடுத்து ஹவுஸா இருப்பாங்க. இல்ல அடுத்து அந்த சைடு நீங்க அர்ஜென்டினா ஜெர்சி பாத்தீங்க, ஸ்பெயின் ஜெர்சி வாங்கி போட்டு வரேன் அடுத்த ஷோக்கு. வாங்கோ வாங்கோ. அதுக்கு முன்னாடி ஃபைனல் சீமா இருக்குது. அதுலயும் இப்ப மீட் பண்ணுவோம். பார்ப்போம் மீட் பண்ணுவோம். அடுத்தது இனி வர குரூப்ஸ் எல்லாமே ஆக்சுவலா இனி அடுத்து வர 4 குரூப்புமே செமையான மொரட்டு குரூப், டீம் இருக்கு. மொரட்டு இதுக்கு டீம்ஸ் மேல வரதெல்லாம் இனி சம்பவமான அடுத்து டீமே இருக்கு. குரூப் ஹெச்ல இருந்து தான் So, சம்பவமான டீம்ஸ் எல்லாம் வருது. உருகுவே அடுத்து உருகுவே நம்ம விட்டுட்டோம். சவுதியை பேசினதுனால உருகுவே விட்டோம். உருகுவே ஷுட் ஃபர்ஸ்ட் கெட் தட் செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பெயின், செகண்ட் சாம்பியன்ஸ். பிளேஸ் உருகுவே. ஆமா, ஃபர்ஸ்ட் எவர் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ். 2 டைம் சாம்பியன். எஸ், ஃபர்ஸ்ட் 2 வருஷமும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பெரிய டவுன்ஃபால் உருகுவேக்கு. பட் இப்பவுமே ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த 4 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப் வர்றதுக்கான வாய்ப்பு உருகுவேக்கு இருக்கு. அடுத்ததா என்ன இங்க வந்து அராவா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பார்சிலோனா சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும் அராகோ பண்ற அட்டகாசம்னா என்னன்னு. அவரு ரெட் கார்டை வாங்கி போவாரு. அதுல இருந்து டீம் அனாமத்தா அடிவாங்க. இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணாம அராகோ இருக்கணும். அது வந்து சக ரியல் மேட்ரிட் கேப்டன் பிளேயர் பெட்ரிகோ வார்வர்டே அவர் வந்து வழி நடத்தணும். உருகுவேனாலே பிரச்சனை இருக்கதான் ப்ரோ செய்யும். காலங்காலமா ஃப்ரம் த ஹிஸ்டரி புக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உருகுவேனா பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சுவாரஸ் பண்ண அதுதான் சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எஸ். சோ அங்கிருந்து குரூப் ஐக்கு போறோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சொல்ல முடியாது, டிஃபெண்டிங் ரன்னர்ஸ் அப். இந்த வருஷம் ஆக்சுவலா டிஃபெண்டிங் ரன்னர்ஸ் அப் கடந்த 7 FIFA வேர்ல்ட் கப்ஸ்லயும் 4 டைம் ஃபைனல்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 ஃபைனலிஸ்ட் நினைக்கிறேன். 98, 2018 and 20. 2006, 2006, Yes, 2018, 2018 and 2022, last time 1990. runners up. பிரான்ஸ், செனகல், நார்வே அண்ட் இன்னொரு டீம் குவாலிஃபிகேஷன்ல இருந்து வர டீம் திங்க் பொலிவியா, ஈராக் அண்ட் சரினாமின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஐ திங்க் சோ. அதான் 3 டீம். இந்த 3 டீம்ஸ் ஈராக், சரினாம். சோ இந்த 3 டீம்ஸ் வந்து ஏதோ ஒரு டீம். சோ இந்த குரூப் எப்படி இருக்க போகுது ப்ரோ? ஆக்சுவலா இந்த 12 இதுல வந்து இதுதான் குரூப் ஆஃப் டெத் நான் சொல்லுவேன் நான். ஸோ செனகலும் ஒரு டார்க் ஹவுசஸா வருவாங்க. ஸோ இன்னொன்னு இதுல முக்கியமான இது வந்து பிரான்ஸ் வர்சஸ் நார்வே. ஸோ நம்ம வந்து கோட்டோட ஈச் ஃபேஸ் ஆஃப் வேர்ல்டு கப்ல பாக்கிறதுக்கு முன்ன நம்மளோட ஃபியூச்சர் கோட் ஃபேஸ் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். கிலியன் எம்பாப்பே வர்சஸ் ஸ்டெர்லிங் ஹாலண்ட். 2 கோல் போச்சஸ், தரமான கோல் போச்சஸ். இந்த சீசன் 2 பேரும் பட்டைய கலப்புறாங்க. 1 ஃபார் ரியல் மேட்ரிட், 1 ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட். இந்த பக்கம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு யூசிஎல்ல சேஸ் பண்ற கிலியன் எம்பாப்பே, இந்த பக்கம் யூசிஎல்ல ஜெயிச்சுட்டு வேர்ல்டு கப்பை சேஸ் பண்ற ஹெர்லிங் ஹாலண்ட். பக்காவான மேட்ச், பக்காவா இருக்க போகுது. நார்வேவும் லேசுப்பட்ட டீம் இல்ல. தே ஹேவ் குவாலிட்டி பிளேயர்ஸ் லைக் மார்டின் ஓடகார்ட். ஆஸ்கர் பாபும் நார்வே தான் நினைக்கிறேன் நானு. ஒரு சில நல்ல குவாலிட்டி சைடு இருக்கு. அதை விட ஹை குவாலிட்டி வந்து பிரான்ஸ். கிலியன் எம்பாப்பே, உஸ்மான் டெம்பேலே, மைக்கேல் ஒலிசே. இந்த பக்கம் டிஃபென்ஸுக்குன்னு எடுத்துக்கினா தியோ ஹெர்னாண்டஸ், மைக் மெக்னான். உங்களுக்கு சென்டர் மிட் ஆப்ஷன்ஸும் வந்து எனக்கு நல்ல பேர் வர மாட்டேது எனக்கு டக்குன்னு. சென்டர் மிட்ல உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ். அட்டாக்கே உங்களுக்கு வந்து டெசிரே டூவே. அவங்க அட்டாக்கே ஒரு மாதிரி த்ரெட்டனிங் அட்டாக்கா இருக்கு. டெசிரே டூவே, மைக்கேல் ஒலிசே, கிலியன் எம்பாப்பே, அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் டெம்பேலே. சூப்பரான த்ரெட்டனிங் அட்டாக்கோட வராங்க. பிரான்ஸ் போய் ஒரு செம்ம சாலிடான டீம் இது. பிரான்ஸ் கொண்டு போனோம். அவங்க யூரோல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் இங்க வந்து அவங்க வட்டி முதலமா அவங்க இங்க இது சரி பண்ணிக்கணும். பிரான்ஸ்ல நம்ம அட்டாக் பத்தி எந்த அளவுக்கு நம்ம பேசணுமோ அதே மாதிரி டிஃபென்ஸும் அவங்களுக்கு வந்து சாலிடான டிஃபென்ஸ் வச்சிருக்கிறாங்க. லைக் வில்லியம் சலீபா, லிவர்பூலோட கொனாட்டே, இந்த பக்கம் ஜூல்ஸ் கொண்டே, தியோ ஹெர்னாண்டஸ், அது இல்லாம மைக் மெக்னான். இந்த மாதிரி சாலிடான ஆப்ஷன்ஸோட பிரான்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து டைட்டில் அடிக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. இந்த குரூப் அவங்க வந்து டாப் பண்ணணும். டாப் பண்ண அவங்க தவறுனா அவங்களுக்கு ஒரு டஃப் ரன்னா இருக்கும். அடுத்த குரூப்
இந்த குரூப்புக்காக தான் அவங்களோட காத்துட்டு இருந்தீங்க. குரூப் ஜே, அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா அண்ட் ஜோர்டன். விடுங்க விடுங்க விடுங்க, அதெல்லாம் குரூப் இன்னும். நம்பர் 10. குரூப் நம்பர் ஜி ஆக்சுவலா குரூப் ஐல வர வேண்டியது. நீங்க நேற்று டிரா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குரூப் ஐக்கு தான் அர்ஜென்டினா வர வேண்டியது. பட் அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயின் அந்த ஒரே பாத்துல வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு வேண்டி ஸ்கிப் பண்ணிட்டு குரூப் ஜேக்கு அர்ஜென்டினாவை மாத்தினாங்க. ஸோ இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏவா இருக்கு. அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, கூட ஒரு ஜே, ஜோர்டன். ஸோ இந்த குரூப் வினர்ஸ் அஃப்கோர்ஸ், இந்த குரூப்போடைய வினர்ஸ் அர்ஜென்டினா தான். இந்த டாப் பொசிஷன் கொடுத்துருங்க. அடுத்த ரெண்டாவது வாய்ப்பு யாருக்காவது இருக்காயா? ரன்னர்ஸ் அப்பா யாரு வரப்போறா? அல்ஜீரியா தான் ரெண்டாவது. இது வந்து அல்ஜீரியா தான். குவாலிட்டி நல்லா இருக்கு அல்ஜீரியாவுக்கு, அதனால அவங்க தான் நான் புஷ் பண்ணுவேன். இது அர்ஜென்டினா ஈஸியான ஒரு பாத்து தான், அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிள் தான். ஸோ ஆஸ்ட்ரியா, ஜார்டன் அவங்க வந்து இதுவும் அவங்களுக்கு வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆன ரோல் மாதிரி தான் இங்க இருக்கும் அவங்களுக்கு. ஸோ போன வேர்ல்ட் கப் மாதிரி ஏதாச்சும் அப்செட்ஸ் சவுதி அரேபியா மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அர்ஜென்டினாவா? இல்ல வாய்ப்பு இல்லை, அர்ஜென்டினா தான் 13 போகும். அவங்களுக்கு எங்க செக் வரும்னா முக்கியமான ஒரு கட்டம் இருக்குது, அங்கதான் இந்த உலகமே அந்த மேட்சை பார்க்கும். ஆனா அது ஃபைனல் கிடையாது. ஐயா ஐயா, இப்ப ரிவீல் பண்ண வேணாம். நம்ம அந்த பிராக்கெட் போடும்போது தான் நம்ம ரிவீல் பண்ணணும். ஸோ ரைட்டு வெயிட் பண்ணுங்க. ரைட்டு. மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நாங்க அந்த ஒரு பில்டப்போட எடுத்துட்டு வரோம். அடுத்ததா குரூப் கே, இன்னொரு ஸ்பெஷல் டீம் போர்ச்சுகல் விளையாட போறாங்க அகேன்ஸ்ட் கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஜமைக்கா. ஸோ இன்னும் 2 டீம் இருக்காங்க. அது 3 டீம்ல ஏதோ ஒரு டீம் ஜமேக்கா, வரப்போகுது. ஸோ அந்த டீம், நியூ கலிடோனியா, காங்கோ. இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீம் வரப்போறாங்க. போர்ச்சுகல், உஸ்பெகிஸ்தான், கொலம்போ ஜாயின். ஸோ இந்த குரூப்பை பத்தி போர்ச்சுகல் டாப் ஆஃப் த குரூப், அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. So அவங்களுக்கு வந்து கொலம்பியா வந்து ஒரு டஃப்பான ஆப்போனண்ட் தான் கொலம்பியாவும். ஏன்னா கோப்பா ஃபைனல் வந்தாங்க, கோப்பா ஃபைனல்ல எந்த அளவுக்கு அவங்க டஃப். கோப்பா ஃபைனல் வந்தாங்க, கொலம்பியா வந்து கோப்பா ஃபைனல் வந்துச்சு. யாமிஸ் ரோட்ரிகஸ் யாமிஸ் ரோட்ரிகஸ் தான் அதுல வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேட்டர் தான் இருந்தார். அந்த ஒரு கோப்பா சீசன் ஃபுல்லா அருமையா பண்ணாரு. லூயிஸ் டியாஸ் இது ஒரு ஸ்டார் பிளேயர், இப்ப வந்து பயன் மியூனிக்ல வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால கொலம்பியா வந்து அவங்க போர்ச்சுகல் டஃப் கொடுக்கும். ஆனா போர்ச்சுகல் இருக்கிற டீம் இப்ப பார்க்கும்போது மொரட்டு டீமா இருக்குது. முன்னெல்லாம் அன்னையா மட்டும் கேரிஜா பண்ணுவாரு, இப்ப அன்னையா கூட வந்து ஐட்டகாரனுக்கு மாதிரி இருக்கிறானுங்க எல்லாம். இந்த பக்கம் லெப்ட்ல பார்த்தா ரஃபேல் லியோ, அது மிட்ஃபீல்டர் 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர், ஜோவா நெவிஸ், விட்டீனியா. இப்ப இந்த பக்கம் டிஃபென்ஸ்ல பார்த்தா நூனா மெண்டஸ், இவரு, அப்புறம் ரூபன் டிஎஸ், கேப்டன் ரூபன் டிஎஸ். அது மாதிரி மொரட்டு டீமா இருக்குது. கோல் கீப்பரும் கோஸ்டா. டியோகோ கோஸ்டா வராரு, அதனால அவங்க டீமும் வந்து பார்க்க பக்கா சாலிடா இருக்குது. போர்ச்சுகலும் ஒரு மாதிரி இந்த இதை விட்டா நவ் ஆர் நெவர் அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் போர்ச்சுகல் இருக்குது, எஸ்பெஷலி அன்னையார். ஸோ பார்ப்போம். போர்ச்சுகல் ஒன் லாஸ்ட் டான்ஸ் மெஸ்ஸிக்கு கிடைச்சிருச்சு அந்த ஒரு வேர்ல்ட் கப். ஸோ போர்ச்சுகலை தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுத்துட்டு போறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். பாதைகள் எல்லாம் போற பாதையெல்லாம் முள்வெளியா போட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம பேச போறோம். அடுத்ததா குரூப் எல்ல, ஸோ முன்னாடி ஒரு டீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா குரூப் கேல இருந்து லாஸ்ட் குரூப் எல். குரூப் எல்ல பொறுத்த வரைக்கும் முன்னாடி போன டீம்ஸ், முன்னாடி குரூப்ல வர டீம்ஸ் தான் சொல்லுவாங்க. பாடி பின்னாடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்காங்க குரூப் எல்ல. ஸோ ஐ திங்க் இங்க ஒரு அப்செட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டாப்ல சீடா இருக்காங்க இங்கிலாந்து, பட் குரோஷியா அதே குரூப்ல சீடா இருக்காங்க. அண்ட் அனதர் 2 டீம்ஸ் பனாமா அண்ட் கானா. ஸோ இந்த குரூப் எப்படி இருக்க போகுது? இங்க வந்து ரன்னர்ஸ் அண்ட் வின்னர்ஸுக்கு நடுவுல எப்படி சொல்றது, அந்த ஒரு மேட்ச் டிசைட் பண்ணுமோ, இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா மேட்ச் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த குரூப் எப்படி ப்ரோ இருக்க போகுது? இந்த குரூப் தான் வந்து எப்படி நம்ம பிரான்ஸுக்கு குரூப் நம்ம சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி தான் இருக்குது. இங்கிலாந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்பை டாப் பண்ணணும். அவங்களுக்கு உண்மையிலே கப் அடிக்கணும்னு ஆசை இருந்தா, இட்ஸ் கம்மிங் ஹோம்ன்ற வார்த்தை வந்து அவங்க உண்மையான வார்த்தையா இருந்தா அவங்க இந்த குரூப்பை டாப் பண்ணணும். எனக்கு 2வது இடம் தான் கானா சர்ப்ரைஸ் பண்ணுமோ குரோஷியாவேன்னு எனக்கு தோணுது. கானா கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. லைக் நிக்கோ வில்லியம்ஸோட அண்ணன், பிரதர்.
அதுக்கப்புறம் முகமது குடூஸ், தாமஸ் பார்ட்டி இந்த மாதிரியான இருக்கிறாங்க. அதனால அவங்க நினைச்சா அப்செட் பண்ணலாம் இந்த டீம். குரேஷியாவும் லேசப்பட்ட டீம் கிடையாது தான். லைக் லூகா மாட்ரிக் இருக்கிறாரு, இன்னமும் ஜோஸ்கோ குவாடியோல் இருக்கிறாரு. நல்ல நேம்ஸ் இருக்குது குரோஷியாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இவங்க 2 பேருக்கு அந்த டஃபா இருக்குமோன்னு தோணுது. இந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் 8ல வந்து இந்த குரூப்ல இருந்து ஒரு டீம் போற வாய்ப்பும் இருக்கு. ஸோ 12 குரூப்ஸை பத்தி நம்ம பார்த்து முடிச்சோம். 48 டீம்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை தாண்டி அடுத்த வீடியோல நம்ம 48 டீம்ஸ்ல இருந்து ரவுண்ட் ஆஃப் 32க்கு யாரு குவாலிஃபை ஆக போறா, இந்த ரவுண்ட் ஆஃப் 32ல இருந்து பெஸ்ட் 16 டீம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டா நாங்க எடுத்துட்டு வரோம். அதுக்காக நம்ம லேப்ல டியூடி லேப்ல ரெடி பண்ண ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ரெடியா இருக்கு. ஸோ அதை நாங்கள் அடுத்த வீடியோல எடுத்துட்டு வந்து எந்த டீம் கூட விளையாட போறாங்க, காம்பினேஷன்ஸ் என்ன, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு, ஸோ யார் யாருக்கான செமிஃபைனல்ஸ் யாரு ஒன்னா மோத போறாங்க, குவார்டர் ஃபைனல்ஸ்ல யாரு சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு லைவா ஒரு டெமோவாவே நாங்க காட்ட போறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரியான ஃபுட்பால் வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது கீகா அண்ட் HPD ப்ரோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.